ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பெர்மிட்டேஷனில் சர்க்குலர் பெர்மிட்டேஷன் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னா n-1 இந்த ஃபார்முலாவை வந்து நான் இந்த சம்ம சால்வ் பண்ணுறேன். அதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கும். இப்போது கொஸ்டின் வந்து என்னென்னா, ஹவு மெனி வேஸ் தி 6 people சிட் இன் அ ரவுண்டு டேபிள். ஒரு ரவுண்டு டேபிள் வந்து இருக்குது. அதில் இந்த 6 பீப்புள்ஸ் வந்து சிட் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ வேஸ் வந்து இருக்குது அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ 6 பீப்புள்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லெட்டர்ஸ் சும்மா கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியணும்னுக்காண்டி. ABCDEF. ஸோ அந்த 6 பீப்புள்ஸை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறவங்கள நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ்னு எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 5 பேர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிளில் நான் வந்து அவங்கள உட்கார வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாலே போதும் தானே? இப்போ 120 வேஸ். புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரைட்? ஓகேவா? அதான் இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ நமக்கு வந்து 6. அப்போது 6 - 1. இப்போ 6 - 1 நமக்கு என்ன வரும்? 5 ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ 5 ஃபேக்டோரியல் ஆன்சர் நமக்கு 120 வேஸ். புரியுதா? சர்க்குலர் பெர்மிட்டேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறதுல ஒருத்தர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால் ரிமைனிங் இருக்கிறவங்கள வந்து அந்த கவுண்ட் பண்ணாலே நமக்கு வந்து போதும். அந்த அந்த அவங்களோட வேஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ இதான் வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹவு மெனி வேஸ் தி 8 people சிட் ரவுண்ட் டேபிள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னா 8 people வந்து எவ்வளோ வேஸில் வந்து இந்த டேபிளில் உட்காரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 peoples இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களை வந்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா 7. ஓகேவா? உங்களுக்கு புரியணும்னு நான் எழுதுகிறேன். 7 பேர் இருப்பாங்க. ஸோ 7 ஃபேக்டோரியலுடைய ஆன்சர் வந்துன்னா 5040. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துன்னா சர்க்குலர் பெர்மிட்டேஷன். ஸோ சர்க்குலர் பெர்மிட்டேஷன், ரவுண்டு டேபிள் அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே கீவேர்ட்ஸ் நமக்கு என்னென்ன அப்படின்னா, கீவேர்ட்ஸு ரவுண்டு டேபிள், சர்க்கிள், சர்க்குலர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்குலர் பெர்மிட்டேஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ சர்க்குலர் பெர்மிட்டேஷனில் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணலாம். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் வேஸ் 4 cows and 3 buffaloes are tied in the circular pole such that the 2 buffaloes are no other 2 buffaloes are comes together. அதாவது என்னன்னா, இப்போ இங்கே வந்து நமக்கு 4 cows இருக்குது, 3 buffaloes இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் போலில் வந்து அதை நம்ம டைப் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 பஃபலோஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சர்க்குலர் போல் இருக்கிறதுனால இங்கே நம்ம வந்து சர்க்குலர் பெர்மிட்டேஷன் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 பஃபலோஸ் வந்து இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டின் வந்து புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4 கவுஸ், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிளில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், n-1 அப்போ இங்கே n வந்து என்னன்னா 4 கவுஸ். ஃபஸ்ட்டு நம்ம கவுஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். ஸோ 4 - 1 அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 ஓகேவா? ஸோ கவுஸ் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போது C1 C2 C3 C4 இப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் 6. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த கவுஸ் இருக்கா, 4 கவுஸ் இருக்கா, அது பக்கத்தில் இருக்க கேப்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ வந்து இங்கே வந்து 1 2 3 4. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 4 கவுஸ் நடுவில் எத்தனை கேப்ஸ் இருக்குது அப்படின்னா 4 கேப்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கேப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேப்ஸ் வந்து நமக்கு வந்து 4. 4 கேப்ஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 பஃபலோஸை வந்து நம்ம டைப் பண்ணி வைக்கணும். ரைட்டா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
4 கேப்ஸில் 3 பஃபலோஸை நான் செலக்ட் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். ரைட்டா? ஸோ அது நம்ம கேப் வந்து 4 இருக்குது, பட் பஃபலோஸ் நமக்கு 3 தான் இருக்குது. அது நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோன்றது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது என்னென்னா 2 பஃபலோஸ் வந்து நமக்கு பக்கத்தில் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ 4C3 இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 4 minus 3 the whole factorial 3 factorial இங்கே வந்து 3 factorial. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 4ன்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா பஃபலோஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? ஸோ பஃபலோஸ் அரேஞ்ச். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன செய்கிறோம், இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஃபலோவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு எத்தனை பஃபலோஸ் இருக்குது? 3. அப்போ 3 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளோ வேஸ்ட்டில் வைக்கலாங்கிறத நம்மளோட கொஸ்டின். அப்போ டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கா 6 இருக்கு இல்லையா? 6 இன்ட்டு நம்பர் ஆஃப் கேப்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது 4 இன்ட்டு 6. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 144. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 144 இல்லை. ஓகேவா? ஒரு கொஸ்டின் பண்ணலாம், இங்கே நான் கவுஸை இங்கே தான் அரேஞ்ச் பண்ணேன், இங்கே பஃபலோ நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே மட்டும் நான் n-1 போட்டிருக்கேன், பட் இந்த இடத்துல நான் அப்படி போடலையே ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரலாம். அதாவது என்னென்னா இது கவுஸை வந்து சர்க்குலரில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம், அதாவது அந்த பொசிஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் n-1 அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், பஃபலோஸ் 3 பஃபலோ இருக்குது, அதில் அந்த கேப்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து பஃபலோஸ் வந்து சர்க்கிளில் தனியாக இல்லை. ஓகேவா? அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கேப்ஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3 ஃபேக்டோரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, இந்த n-1 இருக்கா, இது நம்ம எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த சர்க்கிளில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த கவுஸை வந்து டேரெக்டாக நம்ம சர்க்கிளில் அரேஞ்ச் பண்ணோம், அதாவது கொஸ்டின் ஃபிக்ஸ் அரேஞ்ச் பண்ணோமா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் n-1 அப்படின்னு நம்ம வந்து போடணும். இந்த கேப்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா n ஃபேக்டோரியலே போடலாம். ஓகேவா? தேங்க்யூ.